இப்போ எனக்கு நடந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு பையன் வந்து ஒல்லியா இருக்கான். அவன் வந்து ஜிம்முக்கு போய் உடம்பேத்தலான்னு ஒரு மைண்ட் செட்டோட இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் போய் டேய் நான் ஜிம்முக்கு போய் உடம்பேத்த போறேன் அப்படி சொல்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறானுங்கன்னா, டேய் நீயே ஒல்லியா இருக்க, நீலாம் எங்கே வெயிட் தூக்க போற, உனக்குலாம் உடம்பு ஏறாதுடா அப்படி சொல்கிறான். சரி நம்மளும் எங்கடா போய் வெயிட் தூக்க போகிறோன்னு நினச்சி அவனும் வந்து ஜிம்மை குயிட் பண்ணிடுறான். ஆனால் நான் அப்படி பண்ணல. உண்மையாலுமே ஒல்லியாக்கிறவன் ஜிம்முக்கு போகக்கூடாதா, குண்டாக்கிற மட்டும் தான் ஜிம்முக்கு போகணுமா? அது தெரிஞ்சுக்க முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபிட்னஸ் நாலேஜ் டிப்ஸ் உங்களுக்காக கொண்டு வரேன். என்னை ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி வாங்க பார்க்கலாம். குண்டாக்கிறவன் தான் ஜிம்முக்கு போகணும், ஒல்லியாக்கிறவன் ஜிம்முக்கு போகக்கூடாதுன்னு ஒரு மெத்தும் இல்லை. அது என்னன்னா, ஒல்லியாக்கிறவன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு கலோரி சர்ப்ளஸில் இருந்தானா அவனுக்கு வெயிட் கெயின் ஆகும். குண்டாகிறவன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு கலோரி டெபிசிட்டில் இருந்தானா அவனுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அவ்வளோதான் மேட்ரு. உங்களுக்கும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கான கலோரி சர்ப்ளஸில் இருக்கிற ஃபுட் லிஸ்ட்லாம் வேணுனாலும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான கலோரி டெபிசிட்டில் இருக்கிற ஃபுட் லிஸ்ட்லாம் வேணுனாலும் நம்ம ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஃபுல் லிஸ்ட்டும் கண்டிப்பாக போடுறேன். ஸ்டே ஸ்ட்ராங்.